ஞாயிற்றுக்கிழமை நாள் இன்னைக்கு எங்களோட வேலை தொடங்கிருச்சு. இன்னைக்கு நாங்கள் வந்து இயேசுவோட நாமத்தில் ஊழியத்தை வந்து இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு, ரோடோரம் படுத்து கிடக்கிற மக்களுக்கு நாங்கள் இயேசுவோட நாமத்தை சொல்லி உணவு கொடுக்கறது ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்களோட வேலைங்க. இயேசுவோட சுவிசேஷத்தை சொல்லிட்டு இயேசு தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி அவரோட புகழை எடுத்து சொல்லிட்டு நாங்கள் எங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஊழியத்தை தொடங்குவோம். இதுக்காக நாங்கள் யாருக்கிட்டே ₹1 பணம் வாங்கலைங்க. நாங்கள் யார்கிட்டையும் எந்த தசம பாகமும் வாங்கலை. நாங்கள் எதுவுமே பண்ணல. எங்கள் சொந்த உழைப்பில் நாங்கள் சம்பாதிக்கிற பணம், நாங்கள் வாங்குகிற சம்பளம், எங்களோட பிஸ்னஸில் வர்ற பணம், இதை வச்சு தான் நாங்கள் சண்டே ஆச்சுன்னா எல்லாருக்கும் ஓடி ஓடி போயிட்டு அவங்களுக்கு தேவைகளை, உணவுகளை இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கோம். எங்களோட பணி இயேசு எப்படி எங்களுக்கு ஆசீர்வதிக்கிறாரோ அந்தப்படி நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்போம், எல்லாருக்கும் உணவு கொடுப்போம். இதுதான் எங்களோட வேலை. நாங்கள் இது சண்டே ஆச்சுன்னா மற்றவங்கள மாதிரி நாங்கள் சர்ச்சில் போயிட்டு உக்காந்துக்கிட்டு நல்ல ப்ரேயர் முடிச்சுட்டு அந்த சுவிசேஷம்லாம் கேட்டுட்டு பைபிள்லாம் படிச்சுட்டு வெளியில் வந்துட்டு இயேசுவை தெரிஞ்சவங்களுக்கு பற்றியே இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டு வெளியில் வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு நாங்கள் சந்தோஷமாக மற்ற கிறிஸ்தவர்கள் மாதிரி நாங்களும் இருக்கலாம். பட் நாங்கள் அப்படி கிடையாதுங்க. நாங்கள் உணவு கொடுத்துட்டு இயேசுவோட நாமத்தை ஒரு மனுஷங்கிட்டையும் ஒருத்தரோட இதயத்துலேயும் உங்கள் இயேசுவை வர வச்சுக்கோங்க, நீங்கள் இயேசுவை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிவிட்டு அவங்களுக்கு உணவும் கொடுத்துட்டு எங்களோட ஊழியத்தை நாங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் சபை கூடாமல் இல்லைங்க, நாங்களும் சபை கூடுறோம். நாங்கள் கூடுற சபையில் ₹1 காணிக்க வாங்க மாட்டாங்க. நாங்கள் யாருக்கும் ஒருத்தர் பணம் கொடுக்கறதுல வாங்குறதில்ல. அன்பை மட்டும்தான் பரிமாறுறோம். பைபிளோட சுவிசேஷத்தை வந்து நாங்கள் அழகாக விளக்கி பேசிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஒரு வீட்டில் சபையாக சேர்ந்து நாங்கள் ஒருத்தர் பைபிளில் பிரசங்கம் பண்ணி புதிய ஏற்பாட்டில் இருக்கிற இயேசு சொன்ன வார்த்தையில் நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்ம எப்படி வாழணும் அப்படின்றத நாங்கள் ஒரு வாரமும் சபை கூடி நாங்கள் விவாதம் பண்ணி இயேசுவோட நாமத்தை உயர்த்திட்டுருக்குறோம். சீசர்களாக இயேசுவோட பணியை நம்ம எப்படி செய்யணும் இந்த காலகட்டத்தில் அப்படின்றத நாங்கள் தெளிவாக இது பண்ணுறோம். உணவு கொடுக்குற வேலை முடிஞ்சிருச்சு. ஈவினிங் இப்போ ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு நம்ம யோவான் சுவிசேஷத்தை எடுத்துக்கிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்பி நேராக போயிட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஒரு பேஷண்ட்டுகளுக்கும் நாங்கள் ப்ரேயர் பண்ணி, ஏன்னா ஹாஸ்பிட்டலில் போய் ஊழியம் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. பெரிய பெரிய பலவான்கள்லாம் அங்கே வெயிட் பண்ணுறாங்க நம்மளை வந்து விரட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும். இயேசுவோட